ஹாய் ஊட்டி கிளம்பியாச்சு. ஐயோ ஹாய் ஊட்டி கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து அங்கேருந்து அப்படியே கார் எடுத்துகிட்டு ஊட்டிக்கு போகிறோம். போகிற வழியில் என்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். போகலாம். இன்னும் மேட்டுப்பாளையமே போகலை, இன்னும் 1 hour ஆகும். அதுக்குள்ளே இங்கே ஒரு பேக்கரியில் சாப்பிட்லான்னு நிறுத்திட்டோம். பப்ஸு டைமண்ட் பேக்கரி. மேட்டுப்பாளையம் போயிட்டு தான் எப்படி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். மணி இப்போயே 10 ஆயிடுச்சு. நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஹலோ. நல்லதா பார்த்து எடுக்கிறியோ? ಕನ್ನಡಂದಾ ಕನ್ನಡ ಗೊತ್ತಾ? ಬೆಂಗಳೂರು ವರ್ಕ್ ಆಗೋದು. ಹೌದು, ನಾನು ಓದಿದ್ದೀನಿ. நல்லாவே எவ்வளோடா? அதான் சொல்றேன், டிரைவர் சொன்ன மாதிரி சுமாரா தான் இது மக்கள் சொல்லலாம். வேர்த்து கொடுத்துக்கிற ஃப்ரெண்டு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறான். ஏன்டா ஊட்டி போன மாதிரி தாங்க, ஒவ்வொரு இடத்துல நின்றுட்டே இருக்கானுங்க. இன்னும் மேட்டுப்பாளையமே போகல. சரி கிளம்பலாம், வீட்டை போட்டு. ஒரு 2 minutes. டேய் போகலாம்டா. ஓ தோட்டம் வேணாம், ஒன்றும் வேணாம், முதல்ல கிளம்பு. டூ வீலர் 10, 3 வீலர் 15, காரு ஜீப்பு 30 ரூபா. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு? இன்னும் பரலியார் ஜங்ஷனுக்கே 3 கிலோமீட்டர் வரும். ஆடி ஆன் 3 கிலோமீட்டர்ஸ்ல பரலியார் போயிடுவாங்க. அங்கே போய் ஃப்ரூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்புறம் போகலாம். சரியா? மணியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே மேல இருப்பாங்க, மன்கீஸ். அவங்களுக்கெல்லாம் வந்து மணி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஆதி காலத்து காமெடி. மணி வாழ்ல சொன்னது தினேஷ் ஒரு புள்ளைய லவ் பண்ண அப்படியே அந்த ஏய் ஆப்பற ஆடியோ ரெக்கார்டிங் போறோம். சரி என்ன ஃப்ரூட் கிடைக்கும்? என்ன ஃப்ரூட் இருக்கோ வாங்கிக்கிறோம். தினேஷோட வைஃபுக்கு ஏதோ மாசம் வந்து துரையன் பழம் வாங்கணும்னாரு, அதையும் வாங்கிட்டு தினேஷோட வைஃபுக்கு அதெல்லாம் பேசாத. இப்போ தாண்டா பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க. நானும் இதெல்லாம் அப்படியே போட்டுருவேன். எந்த வீட்டுக்கு பொண்ணு பார்க்குறாங்களோ அந்த வீட்டுக்கு இந்த vlog வீடியோ அனுப்பிட்டுலாம் லிங்க். பர்லியார் அப்படின்னா என்ன ஊரு பேரா? இத ஃபர்ஸ்ட் ஜங்ஷன். ஃபர்ஸ்ட் ஊர் இதுதான். ஊட்டி ஏறும்போது ஊட்டியில ஃபர்ஸ்ட் ஊர். ஓ இதான் பழமா? எல்லாம் நிறுத்தக்கூடாதுல, வாடா நேரம் ஆச்சுடா. டேய் பழம் இதை வாங்கிட்டு போகலாம்டா. அவன் டீயும் பழம் சாப்பிட்டு போல ஒழுக்கமா நிறுத்துறா. இதுக்கு தான் இந்த மொட்டை பசங்க கூப்பிட்டு வரக்கூடாது. இதுக்கு தான் ஏன்டா இப்பதான் உனக்கு சம்சாரம் இருக்குது, அப்புறம் மொட்டை பையன் நடத்து பேசுறேன். என்ன வாங்க போறோம்? பஜ்ஜி இருக்கு, ஃப்ரூட்ஸ் இருக்கு, ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ். எங்கடா எங்கேயா வாங்க போறோம்? வாங்க ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு இருக்கோம், வாங்க போறோம்ல. எல்லாம் இந்த யூடியூப் பார்த்து அது மாதிரியே பேச ட்ரை பண்றீ. எனக்கு பாதி அப்படியே சாப்பிடு. உள்ள கொட்டை இருக்கும், அப்படியே வயல்ல விட்டுறோம். கொட்டை இருக்கும். ஏறமா நல்லா இருக்குறாது. சூப்பரா இருக்குது. பின்னாடி வண்டி வருது. இது எவ்வளவு? இது என்னது? அது எவ்வளவுன்னு சொல்லுவாங்க. ப்ளம்ஸ், ஊட்டி ப்ளம்ஸா? ஆனா இது பேரிக்காய் விட கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா தான் இருக்கு. இப்போ எண்ணெய் காமிக்கறா நம்ம இருக்குறடா ஆல்ரெடி. இது பேரிக்காய் டேஸ்ட் கம்மியா இருக்கு. ஏய் என்ன சிவப்பு கலர்ல இருக்குடா. அப்ப கொஞ்சம் பழுக்கல. போலாம். நல்லா இருக்கு வியூ. அது வரணும். கொண்டை யூசி வளைவிட வெல்த் ஹேர் பின் பெல்ட். ஆடு பாடி தருதான் அதுல பிரேக் பண்ணிது. இப்பதான் ஊட்டி மினி ஊட்டிக்கு வந்துறா. ஊட்டி கொண்டிட்டு போவோம். கரெக்ட்டா? யாரா அந்த வடிவேல் படத்துல வர மாதிரி இங்க பாறா. நான் அவனமா நாலேஜ்ல என்ன பண்றா? குன்னூர் வந்தாச்சு. அந்த டெம்போ குன்னூர் தாண்டி 2 கிலோமீட்டரில் ஹெச்பி பெட்ரோல் பங்க்கில் மணியோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சாச்சு. அடுத்தது ஊட்டி நோக்கி போயிட்டுருக்குறோம். இங்கே தான் மண் சரிவெல்லாம் அதிகமாக ஏற்படும், அதனால் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக வரணும் மழை காலத்தில். ஊட்டிக்கு வீடியோ எடுக்கலான்ட்டு ஹரி கூப்பிட்டு வந்தான். ஆனால் அவன் இன்னும் வீடியோ எடுக்கிறதையோ மறந்துடுறான். நாங்கள் அடிக்கடி அவனுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஆமாம்மா, கரெக்டாக லொக்கேஷன் பார்த்து கேமரா பிடிக்க தெரியறது இல்லை. யூடியூப் சேனல்லாம் வச்சுக்கிறது கஷ்டம் தான். சேனல் பேர் ஹரி ஸ்டோரி. அதில் அதை டைமிங் ரெக்கார்டு ஒன்று
ஏய் நீ ரோட்ட பாருடா சார். இங்க வருங்க நல்லா மிஸ்ட் பா கீழ தான் வந்து நம்மளுக்கு இங்க வேற சொல்லாதீங்க மாத்திர போறோம். ஏய் ஊட்டிக்கு வந்தாச்சு. என்ன வரியா? கடைசியாக ஃபஸ்ட்டே வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். ஹைதராபாதி பிரியாணி ஹவுஸ் அங்கே தான் சாப்பிட போகிறோம். வாங்க போகிறோம். இங்கே தான் போகிறோம். செம்ம பசி. பேர் 2 மணி ஆயிடுச்சு. ஊட்டிக்கு வர பேர் 2 மணி. பெஸ்ட்டு ஈட் அவுட் இன் ஊட்டி. நான் சொல்லலை, அது போர்டு வச்சுருக்காங்க. உங்களெலாம் எடுக்க முடியாது படா. சரி சரி நீ சொல்லுவானே ஃப்ரெண்டு மனுக்காத பார்த்தா. இது எப்படி இருக்கு? செமையா இருக்குது. மைனஸ் மட்டும் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. நல்லா தான்டா இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது. அந்த கன்சிஸ்டன்சி மைனஸ் ரொம்ப குறைச்சி வச்சுருவோம். கொஞ்சம் மேலே தூக்கி நான் போடுறேன். இங்கே எடு. எனக்கு பிரியாணி போடுறது என்னைக்கு கவர் பண்ணு. பண்ணுறாரா? This one. அது சூடாக இருந்தா அப்படியா? அப்போ அவனுங்க அதை சாப்பிட, நீங்கள் இதை சாப்பிடுங்க. ஓகேவா? ஓகே. உனக்கு என்னடா சிக்கன் தராமல் ஏமாட்டேன் எனக்கு போட்டு போயிட்டாங்க. அதை தானே பார்த்துட்டு இருந்தேன். சிக்கன் எனக்கு வச்சுட்டாங்க, அவனுக்கு வைக்கல. இன்னொரு பீஸ் இருக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருந்தா இல்லை. ஆஸ் யூஸ்வல் பிரியாணி டேஸ்ட். ஹைதராபாத் பிரியாணி டேஸ்ட். கேரளா பரோட்டா இல்லையே சொல்லிட்டு நல்லா இருக்குதுடா. எனக்கு கிரேவியோட சாப்பிட்றது நல்லா இருக்குது. நல்லா இருக்குதுல்ல? ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கு இது சிக்கன் எதுவும் வைக்கல, எல்லாத்தையும் இவனுங்களே தின்ட்டானுங்க. வெறும் சமாச்சாரம். என்ன வேணா சொல்லிடுங்க. இருறாது மெனு கார்டு கேள்றான். இந்த கிரேவி நல்லா இருக்குது. எனக்கு தான் சிக்கன் வைக்காம தின்னு விட்டானுங்க. கடை இனிப்பா இருக்குடா. நான் வீட்டை கண்டென்ட்டுக்காக பேசிட்டு இருக்கிறேன். ஓ இல்லைன்னா மட்டும் வச்சிங்க. मलाई कोफ्ता स्वीट होता है सर. स्वीट होता है मलाई कोफ्ता. इनिपा इருக்கு மாமா मलाई कोफ्ता. ओके. मलाई कोफ्ता. डेसर्ट. அவரே ஆண்டது. थैंक यू. கொஞ்சம் வெச்சுட்டு போடா. थैंक यू. அவ்வளவுதான் நம்ம. இது நல்லா இருக்குடா. நல்லா இருக்கு. கண்டென்ட் சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஃபைனலாக தயிர் சாதம். பேசணும் ஒரு வார்த்தையை அந்த ஊறுகாவை எடுத்து துக்குளுண்டு இதுக்கு மேலே வையே கொஞ்சமாடா. பேப்பர் ரோட் ஓட்டு கெட்டு போயிடுவாங்க. என்னது பில்லுடி பார்த்துட்டு கொடுத்துருவாரா? 1827 अरियोड ट्रीट मिशन रिपेयरिंग अच्छा नहीं. क्या मिशन आता है?
சாப்பாடு எப்படி இருந்தது? சாப்பாடெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஜூஸ் ஒன்று கேட்டிருந்தேன், இல்லைன்ட்டாங்க. வாயில எச்சு ஊறிடுச்சு. அப்புறம் 3 ஃப்ரூட் சாலட் மாதிரி அது 3 மணி ஆனா இல்லைன்ட்டாங்க. தீர்த்துட்டாங்க. இருந்தாலும் வாய் நமாங்க. அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறோம், ஜூஸை குடிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம். இருறா நான் முழுசாக சொல்லி முடிச்சிடுறேன். சாப்பாடு நல்லா இருந்தது, சர்வீஸ் வந்துட்டு லேட்டாக இருந்துச்சு. ஒரு அண்ணன் மட்டும் நல்லா சிரிச்சுக்கிட்டே பேசினாரு. சாரி பேச முடியல. நம்மளுக்கு சிரிச்சுக்கிட்டே நல்லா இது பண்ணாரு. சர்வீஸ் பண்ணாரு.